கார்த்திகை தீபம்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபினா அது பொரி உருண்டை தான். அந்த பொரி உருண்டையை எப்படி ஈஸியா வெறும் 3 ஸ்டெப்ல செய்யலான்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் நார்மல் வெல்லம் இல்லாம கருப்பட்டி வெல்லத்துல செய்ய போறேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஈஸி தமிழ் குக்கிங். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 1.5 கப்பு கருப்பட்டி வெல்லம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரையணும். அது மட்டும் இல்லாம அந்த பாகுபதமும் வரணும். அதனால 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல அப்படியே விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி நடுவில் கிண்டிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் நல்லா அந்த பாகுபதம் வந்துருச்சு. ஸோ நம்ம வெல்லம் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான தட்டில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம காய்ச்சின வெல்லத்தை எடுத்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அதை கையில் எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு சாக்லேட் மாதிரி இல்லைன்னா அந்த குழந்தைங்க விளாட்ற அந்த கிளே மாதிரி அந்த பதம் வந்திருக்கணும். ஸோ இப்படி வந்துருச்சுன்னா நம்ம வெல்லம் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், அதாவது நம்ம சுக்கு பவுடரை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2வது ஸ்டெப் நம்ம பொரியை ஆட் பண்ண போறோம். ஸோ 1.5 கப்பு வெல்லத்துக்கு நான் 150 கிராம் பொரி ஆட் பண்ண போறேன். ஸோ பொரியை இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. அப்பதான் அந்த சூட்லேயே நம்ம பொரி நல்லா பைண்ட் ஆகும் வெல்லத்துல. வெல்லம் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடு ஆறாம. இப்போ 3வது ஸ்டெப் நம்ம பொரி உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கையில டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, அரிசி மாவை இந்த மாதிரி நல்லா கையில டஸ்ட் பண்ணிட்டு நீங்க உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அரிசி மாவு நல்லா கையில டஸ்ட் பண்ணிட்டு பார்த்து பிடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். பொரி பார்க்கும்போது கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கும். ஆனா அந்த பாகு ரொம்ப சூடா இருக்கும். ஸோ பார்த்து இந்த மாதிரி அழகா பால் பாலா பிடிச்சிங்கனாலே போதும். ஸோ ஒவ்வொரு பொரியும் நீங்க பிடிக்கும் போதும் ஒவ்வொரு வாட்டியும் கையில அரிசி மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெல்லம் கையில ஒட்டிட்டு நம்மளால அந்த இது பிடிக்க வராது. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரெகுலர் வெல்லம் யூஸ் பண்ணாம ஒரு கருப்பட்டி வெல்லத்துல ஒரு சூப்பரான பொரி உருண்டை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம செஞ்சாச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். மேலும் இந்த மாதிரி நிறைய ரெசிபி அண்ட் டிப்ஸ்க்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.